மக்கா, ஐயா ஸ்டாலின் கம்பு சுத்தினதை எல்லாரும் பார்த்தீங்களா? நேத்திக்கு தான் நடந்ததான். நான் இப்போ தான் பார்த்தேன். என்னடா இவன் ஊருக்கே செய்தி சொல்கிறவன் முதலமைச்சர் கம்பு சுத்தினதை இவ்வளவு லேட்டாக சொல்கிறானேன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் ஐயா கம்பு சுத்தினதை பார்த்துட்டு இருந்தப்ப நான் சென்னை அசோக் நகரில் கூலிப்படைகள் கத்தி சுத்தினதை செய்தியை பார்த்துட்டு இருந்தேன். அதான் இந்த செய்தியை பார்க்க மறந்துட்டேன். கம்பு சுத்துற ஸ்டாலின் சார் கூலிப்படைகள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொலை பண்ணிட்டு அலைகிறாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்டையும் கம்பை சுற்றி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கா, தென்காசிக்கு போன ஐயா ஸ்டாலின் ரோட்டில் நின்று கம்பு சுற்றிருக்கிறார். தேர்தல் வந்துட்டா போதும், வீர தீர சூர நாடகம் எல்லாம் போடுறது வழக்கம்தான். சென்னையில் கூட ஒரு பாட்டு கச்சேரி நடன கச்சேரிலாம் நடத்தினாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ரோட்டில் ஷோ காட்டக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துட்டு பிறகுதானே இப்படி ரோட்டில் ஷோலாம் பண்ணியிருந்துருக்கணும். மற்ற கட்சிக்கு மட்டும்தான் அதெல்லாம் பொருந்துமா? எப்போ திமுகவுக்கெல்லாம் பொருந்தாதா? சரி, ஏதோ ஸ்டாலின் ஐயா ஆசைப்பட்டு கம்பு சுற்றிட்டாரு. இப்போ யாருக்கு கம்பு சுற்றி வீரத்தை காட்டுறீங்க? கூலிப்படைகள்லாம் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியலையே சார். ஏன் சொல்கிறேன்னா, சென்னை அசோக் நகரில் தலைநகரில் பட்டப்பகலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞரை வெட்டி போட்டு போயிருக்கிறாங்க. கேட்க நாதி இல்லாமல் அந்த இளைஞர் வெட்டுப்பட்டதோட ரத்த வெள்ளத்தில் தெரு முழுக்க உலாவி இருக்கிறார். பார்த்தீங்களா? தலைநகரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வெட்டுப்பட்டு இப்படி துடிச்சுக்கிட்டு கிடந்தா பார்க்குற ஜனங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கூலிப்படைகள் இங்கே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் என்னடானா தென்காசியில் கம்பு சுற்றிட்டு இருக்கிறார். நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா தானே. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரலன்னா யாரும் நிம்மதியாக நடமாட முடியாதியா? அப்படின்னு நான் சொல்லலை, அசோக் நகர் மக்கள் சொல்லுதாங்க மக்கா.